என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். போது அசல் ஆவணம் இல்லையெனில் ஆவணப்பதிவுகளை செய்ய இயலாத வகையில் சட்டத்தில் உள்ள 34 சட்டத்தை ரத்து செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சொத்து குறித்து ஈசி விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்களுக்கு சர்வே எண், கதவு எண் ஆகிய விவரங்களுடன் ஈசி ஆவணத்தை வழங்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். இது குறித்து பதிவுத்துறை தலைவர் உரிய வழிகாட்டுதல் பிறப்பித்து நடவடிக்கை வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. கொடைக்கானல் சேர்ந்த மனோஜ்குமார் மதுரை அமர்வு போலி ஆவண பதிவுகளை தடுக்க தமிழக அரசு பல்வேறு சட்ட நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறது. போலி பதிவுகளை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசு பத்திரப்பதிவு சட்டத்தில் 34C என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டம் 23/1/2026 அன்று குடியரசுத் தலைவர் உத்தரவு பெற்று நடந்துள்ளது. அதன்படி சொத்து பதிவுகளுக்கு அசல் ஆவணம் கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் தொடர்பாக சார்பாளர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தால் அசல் ஆவணம் இல்லாத ஒரு ஆவண பதிவு வச்சு அவர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதனால் சிரமங்களை எதிர்கொண்டு எனவே போலி பதிவுகள் தடுக்க நோக்கி செய்யப்பட்ட பதிவு சட்டம் 324C பிரிவாக ரத்து செய்ய கோருகின்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சனீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணம் இல்லை என்றும் ஆவண பதிவுகளை செய்ய இயலாத வகையில் சட்டத்தில் உள்ள 34C என்ற சட்டத்தை ரத்து உத்தரவிட்டனர். மேலும் சொத்து குறித்து ஈசி விண்ணப்பித்த விண்ணப்பதாரருக்கு சர்வேயின் கதவின் ஆய்வுடன் ஈசி ஆவணத்தை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம்.